தளபதியோட கடைசி படமான தளபதி 69 படம் சம்பந்தமா தளபதி எடுத்திருக்க அதிரடி முடிவு அப்படின்ட்டு ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதி இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேருல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ இந்த அரசியல் என்ட்ரினால தளபதி பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால இருந்து விலக போறாரு அப்படிங்கறதும் நமக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட நிலைமையில தளபதியோட கடைசி படத்து மேல மக்கள் மத்தியில எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறா, யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறா, அந்த படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே தான் இருக்கு. சோ தளபதியோட கடைசி படத்தை டைரக்ட் பண்ண போற டைரக்டரோட பேரு இதுதான் அப்படின்ட்டு ஒரு லிஸ்டே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இப்ப வரைக்கும் சுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட கன்ஃபார்மா வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹச் வினோத் தான் தளபதியோட கடைசி படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகல. சோ தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஒரு பெரிய பட்ஜெட்ல இந்த படத்தை பாத்தீங்கன்னா தயாரிப்பாங்க. தளபதிக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வெளியில வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தளபதியோட கடைசி படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு. அதாவது ஜூன் 22ஆம் தேதி தளபதியோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா வெளியில வரப்போகுதான். அது மட்டும் இல்லாம ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படிங்கிற மாதிரி ஜூன் 22ஆம் தேதி கோட் படத்துல இருந்தும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா தளபதியோட கடைசி படம் சம்பந்தமா தளபதி எடுத்திருக்க ஒரு அதிரடியான முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் நவம்பர் டிசம்பர் மாசத்துக்குள்ளேயே தளபதி 69 படத்தோட ஷூட்டிங்கை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்காராம். அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் சம்மருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் பாத்தீங்கன்னா இருக்காராம். தளபதி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறதா சொல்லி இருக்காரு. அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருந்தாலுமே இந்த 2 வருஷம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடிரும். சோ படங்களை சீக்கிரமா முடிச்சிட்டு அரசியல் வேலைகளை தளபதி சீக்கிரமா பார்த்தாகணும். அந்த ஒரு ஐடியால தான் தளபதி பாத்தீங்கன்னா இப்ப இருக்காராம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.